வணக்கம். உங்க எதிர்காலத்த அமைதியா, யாருக்குமே தெரியாம உருவாக்குற சில பழக்கங்கள் இருக்கு தெரியுமா? ஆனா அத பத்தி யாரும் பெருசா பேச மாட்டாங்க. இந்த விளக்கத்துல அந்த மறைக்கப்பட்ட ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பழக்கங்கள பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாழ்க்கையில ரொம்ப சக்தி வாய்ந்த பழக்கங்கள்னா எதை நீங்க நினைப்பீங்க? ஒருவேளை பெரிய பெரிய இலக்குகள் இல்ல ரொம்ப தீவிரமான பயிற்சிகள்னு யோசிக்கலாம். ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உண்மையிலேயே பவர்ஃபுல்லான பழக்கங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது அவ்ளோ பிரமாதமா தெரியவே தெரியாது. அது பார்க்க ரொம்ப சாதாரணமா, சில சமயம் போர் அடிக்கிற அளவுக்கு எளிமையா கூட இருக்கலாம். நீங்க அதை செய்யும்போது யாருமே உங்களை கைத்தட்டி பாராட்ட மாட்டாங்க. சோஷியல் மீடியால அத பத்தி போட்டா கூட ஒரு லைக் வராது. அது உங்களுக்கும் உங்க இலக்குக்கும் நடுல இருக்கிற ஒரு ரகசிய ஒப்பந்தம் மாதிரி. அது மட்டும் இல்ல, இத செஞ்ச உடனே உங்களுக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. ஒரு நாள், ஒரு வாரம், ஏன் ஒரு மாசம் கழிச்சு கூட பெருசா எந்த மாற்றமும் தெரியாது. இதனால தான் நெறைய பேர் பாதியிலேயே விட்டுடுறாங்க. ஆனா பல வருஷங்களுக்கு அப்புறம் அது உங்க வாழ்க்கையில எல்லாத்தையுமே மாத்திடும். உங்க ஃபியூச்சருங்கிறது திடீர்னு ஒரு நாள் வர்ற இன்ஸ்பிரேஷன்ல உருவாகிறது இல்ல. அது தினமும் நீங்க செய்யற சின்ன சின்ன யாருமே கண்டுக்காத பழக்கங்களால தான் அமைதியா உருவாகுது. சரி, வாங்க அந்த பழக்கங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். நாம பார்க்க போற முதல் பழக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தீவிரத்தை விட நிலைத்தன்மை. அதாவது ஒரு விஷயத்த செய்யறதுக்கு மூடு இருக்கோ இல்லையோ, அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இப்ப இந்த ஸ்லைட பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா ஆனா பவர்ஃபுல்லா ஒரு விஷயத்த சொல்லுது. மாசத்துக்கு ஒரு நாள் உட்கார்ந்து 5 மணி நேரம் வேலை செய்யறத விட தினமும் வெறும் 5 நிமிஷம் செஞ்சாலே போதும். ஏன் தெரியுமா? ஏன்னா முன்னேற்றங்கிறது உங்க மூடு எப்படி இருக்குன்னு பார்க்காது. நீங்க ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது தான் அதுக்கு ரிவார்ட் கிடைக்கும். அடுத்தது அறிவோட கூட்டு சக்தி. அதாவது தினமும் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறது. நீங்க தினமும் பெருசா ஏதாவது சாதிக்கணும்னு அவசியமே இல்ல. தினமும் கொஞ்சம் படிக்கிறது, ஏதாவது கேட்கறது, இல்ல பிராக்டிஸ் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களே போதும். இந்த சார்ட்ட பாருங்க. மாசத்துல உங்க வளர்ச்சி ரொம்ப கம்மியா தெரியலாம். ஆனா போக போக அது அமைதியா வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல நீங்க மத்தவங்கள விட ரொம்ப வித்தியாசமாவும் ஆழமாவும் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. சரி, அடுத்ததா நம்மளோட உள் உலகத்தை எப்படி மாஸ்டர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல முதல் விஷயம் உங்க கவனத்தை பாதுகாக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப மதிப்புமிக்க சொத்து எது? பணமா, நேரமா? இல்ல, அது உங்க கவனம். ஏன்னா இந்த காலத்துல ஃபோக்கஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு சொத்து. அது உங்களோட திறமைய விட வேகமா உங்க ஸ்கில்ஸை வளர்க்கும், தெரியுமா? அப்போ உங்க கவனத்தை எப்படி பாதுகாக்கிறது? சிம்பிள். தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் பண்ணுங்க. உங்க கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களுக்கு முடியாதுன்னு சொல்ல பழகுங்க. தினமும் உங்களுக்காக கொஞ்சம் மன அமைதியை உருவாக்குறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. நம்ம உள்ளுலகத்தை ஆள்றதுல அடுத்த முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கு நீங்களே மரியாதையா பேசிக்கிறது. உங்களுக்குள்ள கேட்கிற அந்த மனசாட்சியோட குரல் தான் உங்க வளர்ச்சியோட எல்லைய தீர்மானிக்குது. உங்களை நீங்களே என்கரேஜ் பண்ணும்போது அது உங்க முயற்சிக்கு ஒரு எரிபொருள் மாதிரி. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உங்களை விடாமுயற்சியோட முன்னோக்கி போக வைக்கும். இதுக்கு குருடுத்தனமான நம்பிக்கைலாம் தேவையில்ல. தொடர்ந்து முன்னேறதுக்கு தேவையான உண்மையான தன்னம்பிக்கை இருந்தாலே போதும். அடுத்து உங்க எதிர்காலத்தை உருவாக்குற ஒரு சூப்பர் பவர் பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா தாமதமான மனநிறைவு. குறுகிய கால சந்தோஷத்தை விட்டுட்டு நீண்ட கால பலன்களை தேர்ந்தெடுக்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பர் பவர் தான். சேமிக்கிறது, ட்ரைனிங் எடுக்கிறது, தொடர்ந்து பயிற்சி பண்றது, இது எல்லாமே இதுக்கு உதாரணம் தான். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நீங்க தள்ளி போடுற அந்த சின்ன சந்தோஷம் நாளைக்கு உங்களுக்காக சும்மா காத்திருக்காது. அது பல மடங்கா பெருகி உங்களுக்கு கிடைக்கும். சரி, நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம், ஒரு விஷயத்துக்கு உடனே எதிர்வினை ஆற்றாம அத பத்தி ஆழமா யோசிக்கிறது. இந்த படிகளை பாருங்க. முதல்ல நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நாம உட்கார்ந்து சரி, இதுல எது ஒர்க் அவுட் ஆச்சு, எது ஆகலன்னு யோசிக்கிறோம். அதுக்கேத்த மாதிரி நம்மள மாத்திக்கிறோம். கடைசியா அந்த அனுபவம் நமக்கு ஞானமா மாறுது. இப்படி யோசிக்கிறதுக்கு நாம எடுத்துக்கிற அந்த நேரம்தான் சாதாரண அனுபவத்தை விலை மதிக்க முடியாத ஞானமா மாத்துது. உங்க எதிர்காலம் நான் வரப்போறேன்னு சொல்லிட்டுலாம் வராது. அது ரொம்ப அமைதியா தான் வரும். எப்படி? மத்தவங்க யாருமே கண்டுக்காத, ஆனா நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்ச பழக்கங்களால உருவானதா வரும். இந்த விளக்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நீங்க எந்த பழக்கத்தை உருவாக்கலாம்னு இருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஒழுக்கம், வளர்ச்சி, மனநிலை பத்தின இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஆசைப்படுற எதிர்காலம் அமைதியில தான் உருவாகுது.